பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரியதாத்மனஹ. நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்றேன். கிருஷ்ணர் சாப்பிட்றன்ற நம்ம கொடுத்தா சாப்பிடுவாராம். எப்படி கொடுத்தா சாப்பிடுவார்? அன்போட கொடுத்தா சாப்பிடுறாரு. அவ்வளவுதான் வேணும் கிருஷ்ணர். கிருஷ்ணன் நம்ம கொடுக்குற அன்பு இருந்தா போதும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பகவான் என்ன பண்றாருன்னா, துரியோதனுடைய நாட்டுக்கு போறார், ஹஸ்தினாபுரத்துக்கு போறார், தூதுவனா போறார். அங்க போயிட்டு எப்படியா துரியோதன் கிட்ட பேசி பாண்டவர்களுக்கு முன்னாடி சொத்தை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். போற இடத்துல துரியோதன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, பெரிய ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்காங்க. கிருஷ்ணரை வரவேற்பதற்கு பெரிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு நிறைய விருந்தெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் அதை கொஞ்சம் கூட தொடவே இல்லை. கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அவருக்கு தேவை என்ன அப்படின்னா, பக்தி தான் தேவை இல்லையா? அவர் என்ன பண்ணாரு, அந்த ஹஸ்தினாபுரம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வீடா பார்த்துட்டே போறாரு. இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய பீஷ்மா சொல்றார், என்னுடைய வீடு கிருஷ்ணா அப்படின்றார். அடுத்த போறார், இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்கிறார். அங்க இருக்கக்கூடிய துரோணர் சொல்றார், கிருஷ்ணா என்னுடைய வீடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்ற. அடுத்த வீட்டுக்கு போறார், இது யாருடைய வீடு, ரொம்ப பெரிய வீடா அமைச்சான், இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்கிறார். துரியோதனன், கிருஷ்ணா கோர்ஸ் என் வீடு, பெரிய வீடா இருக்கு இல்லையா, என் வீடு தான், ஊர்லயே பெரிய வீடு எங்க வீடு தான் அவன் சொல்றேன். சரி கிருஷ்ணர் பக்கத்துல போறார். உன்ன பக்கத்துல ஒரு சின்ன குடிசை இருந்துச்சான். இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்கிறான். உடனே விதுரர் சொன்னாங்க, உன் வீடு கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். பரவாயில்லையே, யசோதாம்மா ஹஸ்தினாபுரத்துல கூட ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்காங்க போல இருக்கு, நான் வந்து தங்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் கிடுகிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டார். அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா என்ன கொடுக்கறது? அவங்க வீட்டுல இருக்கிறது அன்னைக்கு வாழைப்பழம் இருந்துச்சா. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க மனைவி வாழைப்பழம் கொடுக்குறாங்க. வாழைப்பழத்தை கொடுக்கல, வாழைப்பழத்தோட தான் கொடுக்குறாங்க. கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அதையே 1 2 3 சாப்பிட்டு இருக்காரு. வந்து விதுரன் கேட்கிறாரு, என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு விதுரன் என்ன பண்றாரு, கிருஷ்ணரை வாழைப்பழம் சாப்பிட்றது சொல்றாரு. ஆனா கிருஷ்ணன் சொல்றாரு, நல்லா இருக்குப்பா, எனக்கு இதுவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்படி நீங்க பழம் கூட கொடுத்த பழத்தோடு கொடுத்தா கூட போதுமா, கிருஷ்ணர் சாப்பிடுறாரு. இதே போலதான் திரௌபதிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். என்ன பண்றாரு, துர்வாச முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய சிஷ்யர்களை கூப்பிட்டு வந்துட்டார். 16 சிஷ்யர்களை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் துரியோதன் கிட்ட போறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன பண்றான், துரியோதனன் அங்க நல்லா சாப்பாடுலாம் போட்டு சந்தோஷப்படுத்தினான். அப்ப துர்வாசர் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வரம் கேட்கிறார். அவன் பண்ண வர என்ன தெரியுமா, என்கிட்ட சாப்பிட்ட மாதிரியே எங்க அண்ணா எல்லாம் காட்டுல கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க வீட்டுல போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பாவி, இதுக்காடா சாப்பிட கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போறேன், உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அங்க சாப்பிடறதுக்கு போறேன். யுதிஷ்டிர மகாராஜனும் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு, சாப்பிடறதுக்கு என்ன இருக்கும், ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் துர்வாசர் வர பார்த்த உடனே யுதிஷ்டிர மகாராஜர் வரவேற்கிறார். வரவேற்றுட்டு பெரிய மனசோட, ராஜா இல்லையா, அவர் காட்டுல இருந்தா ராஜா தான், என்ன பண்ணார், பெரிய மனசோட சொல்லிட்டார், எங்க வீட்டுல மத்தியானம் சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வரணும், அப்படி குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். உன்னோட யுதிஷ்டிர மகாராஜர் வரார், உள்ள வரார். திரௌபதி இருக்கா. திரௌபதி இதை சொல்லிட்டார், நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க, சாப்பிட்றதுக்கு. அப்படிங்களா, எத்தனை பேர், ஒருத்தர் 2 பேர், எத்தனை பேர் வராங்க, நான் இருக்கிறத சமைச்சு கொடுத்தாரு. ஒருத்தர் 2 பேர் இல்லாம அப்புறம் 16,000 பேர் வராங்க. 16,000 பேர் ஆகும். நம்ம கிட்ட எங்க பாத்திரம் இருக்கு முதல்ல அத்தனை பேர் சமைக்கிறதுக்கு? அத்தனை பேரு காய்கறி வாங்கிட்டு வர வேண்டாமா? அத்தனை பேருக்கு கட் பண்ண வேண்டாமா? அத்தனை பேருக்கும் தலிகை பண்ண, இவ்வளவு பருப்பு இருக்கு இங்க இருக்கு, இவ்வளவு அரிசி இங்க இருக்கு, இவ்வளவு நெய் இங்க இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாதமா, நான் சொல்லிட்டேன், நீ வேணா சமைக்கிற வேலை உன்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. பெண்களுக்கு அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குதா? சோ கணவன் என்ன பண்ணிட்டாங்க, மனைவி கிட்ட சொல்லிட்டு பார்த்து சொல்லிட்டு அவங்க நிஷ்காவலையும் போய் உட்காந்துட்டாரு. இப்பதான் துடிச்சு அலறா, என்ன பண்றது தெரியும். என்ன பண்ண உடனே கிருஷ்ணரை கூப்பிட்டா, கிருஷ்ணா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை மாட்டி விட்டேன்னு சொல்லிட்டு. கிருஷ்ணன் அங்கிருந்து கிடுகிடுன்னு வந்தார். வந்து திரௌபதி, திரௌபதி எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கூட கேட்கிறாரு. ஏன் கிருஷ்ணா நீ வேற, ஏற்கனவே 16,000 பேர் வரேன்னு சொல்லி சொல்றாங்க, நீ வேற சாப்பிட வரேன்னு சொல்லி சொல்றேன், நான் என்ன கொடுக்கறது? ஏன் உங்க வீட்டுல எதுவும் இல்லையா? என் வீட்டுல இருக்கிறது எல்லாம் தவிர்த்து வச்சுட்டேன். அவங்க கிட்ட அக்ஷய பாத்திரம் இருந்தான், சூரிய பகவான் கொடுத்த அக்ஷய பாத்திரம் தான். அந்த பாத்திரத்துல என்ன எத்தனை பேர் கொடுத்தாலும் சாப்பிடலாம். இப்ப அவ களி வச்சுட்டான்னு யாரும் சாப்பிட முடியாது, அவன் களி வச்சுட்டாங்க. கிருஷ்ணன் சொல்றாரு, பரவாயில்ல எடுத்துட்டு வரணும் பாக்குறேன் சொல்றேன், எடுத்துட்டு வரேன். அன்னைக்குன்னு பார்த்து சரியா கல்குல போல இருக்கு இல்லையா, எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சின்ன கீரை துண்டு ஒட்டிட்டு இருக்கு. கிருஷ்ணர் பார்த்து என்ன பண்ண, அந்த கீரை துண்டு எடுத்து அக்ஷரம் சொல்லிட்டு வாயில போட்டுட்டாரு. வாயில போட்ட உடனே அவருடைய வயிறு நிறைஞ்சு போயிடுச்சான். வயிறு அவர் வயிறு மட்டும் நிறையது கிடையாது, துர்வாசர் அவர் கூட இந்த 16 சிஷ்யர்கள் எல்லாருடைய வயிறு நிறைய போயிடுச்சான். நல்லா பெரிய விருந்து சாப்பிட்டா எப்படி வயிறு நிறைஞ்ச போயிருமோ அது போல நிறைஞ்சு போயிட்டாங்க. எல்லாரும் ஏப்ப விட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அங்கிருந்து அப்படியே ஓடி போயிட்டாங்க, இங்க வரவே இல்லையே, சாப்பிடறதுக்கு வரவே இல்லையே. அப்படி கிருஷ்ணன் தெரியுமா சொன்னாரு,
நம்ம கிட்ட அவன் அன்பை மட்டும் தான் எதிர்பார்க்கிறாரு. நம்ம அன்போட ஏதாவது சின்னதா கொடுத்தா கூட போதும். கொடுக்க கூட தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்? இதயத்துல நான் கிருஷ்ணன் நெய்வேத்தியம் பண்ணா கூட போதும்னு சொல்றேன். மனசால கிருஷ்ணன் நெய்வேத்தியம் பண்ணாவே போதும். நம்ம கொடுக்கவே தேவையில்லைன்னு சொல்றேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பரியாச்சன்னு சொல்றேன். இப்படியாக ஒரு தூய பக்தன் எனக்கு கொடுத்தா அப்படின்னா, பக்தியோட கொடுத்தா அப்படின்னா அந்த பக்தியை நானு ஏற்றுக்கிறேன்னு சொல்றேன். பூத்தனை கொடுக்கலையா? பூத்தனை என்ன பண்ண? கிருஷ்ணனுக்கு விஷப்பால் கொடுக்க வந்த. விஷப்பாலே கொடுத்த. விஷப்பால் கொடுத்த பூத்தனைக்கு என்ன பண்ணாருன்னா, கிருஷ்ணர் யசோதையோட இடத்தை கொடுக்குறார். தாய் ஸ்தானத்தை கொடுக்குறார். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் கிட்ட நான் பால் குடிச்சிருக்கேன். அவன் விஷப்பாலே கொடுக்கட்டும். அவன் பால் குடிச்சிருக்கேன். அதனால அவன் எனக்கு என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல. எனக்கு கொடுக்க வந்திருக்காங்க. அந்த ஒரு எண்ணம் இருந்தா போதும் இல்லையா? எனக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணத்துக்கே நான் ரொம்ப சந்தோஷம் அடைறேன்னு சொல்றேன். அதனால இப்படி விஷப்பால் கொடுத்தவனுக்கும் ஒண்ணுமே இல்லாத விஷயங்களை கொடுத்தவங்களும் கிருஷ்ணர் இவ்வளவு சந்தோஷப்பட்டு வாங்கிக்கும் போது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு கொஞ்சமா ஒரு தினசரி பாலோ, கொஞ்சம் ஒரு பழமோ, நம்ம சாப்பிடக்கூடிய சாதத்துல தினம் என்ன பண்ணலாம்? பகவானை வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா பகவான் சாப்பிட மாட்டாரா? சந்தோஷமா சாப்பிடுவார். பகவான் நம்ம வீட்டுல சாப்பிட்டாரு அப்படின்னா அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு? அந்த உணவு ரொம்ப சுத்தமாகி போயிடும். அந்த உணவு நம்மளுக்கு நோயே கொடுக்காது. அந்த உணவு நம்ம புத்தி நல்லா வேலை செய்யும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு இதை போல தினசரி வீட்டுல என்ன பண்ணலாம்? நெய்வேத்தியம் வரைக்கும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். கிருஷ்ணர் கேட்கிறார். இந்த மாதிரி எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. நீங்க எந்த உபனிஷத்தை எடுத்தாலும், எந்த வேதத்தை எடுத்தாலும், எந்த இடத்துலயுமே நேரடியாக கடவுள் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டார். ரொம்ப சுத்தி வளர்த்து சொல்லி கொடுப்பாங்க. நீ தியானம் பண்ணு, யோகம் பண்ணு, அஷ்டாங்க யோகம் பண்ணு, மூக்காட, இமயமலைக்கு போ, சன்னியாசம் எடுத்துப்போ. ரொம்ப கஷ்டமான வழிமுறையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வேதங்கள். ஆனா கிருஷ்ணர் ரொம்ப இறங்கி வந்து கேட்கிறார். ஒரு பூவையாவது கொடு, கொஞ்சம் தண்ணியாவது கொடு, ஒரு ஒரு இலையாவது கொடு, ஒரு பழமாவது கொடு. என்ன பண்றார் கிருஷ்ணர்? இவ்வளவு இறங்கி வந்து கேட்கிறார். நம்முடைய துரதிருஷ்டம், நம்முடைய அபாக்கியம், நாம் கிருஷ்ணருக்கு அதை கூட கொடுக்க முடியல. நம்ம என்ன பண்றோம்? கிருஷ்ணனுக்கு எதையுமே கொடுக்கறது கிடையாது. அதனால சொல்றாரு, இந்த சின்ன விஷயம் செஞ்சா